அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 மந்த் ஆயிடுச்சுங்க வாங்கி. இந்த மரி கொழுந்து எப்படி வாசனையாக இருக்குமோ அது மாதிரி தாங்க இது. மரி கொழுந்து கேட்டு அது இல்லாதனால அதுக்கு பதிலாக இது வந்து மரி அப்படின்வாங்க. அதே வாசனை தாங்க வரும், நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வெயிலில் வைக்கக்கூடாதுன்றதால பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கனாம்பரம் இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா இலந்தை இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் வச்சுருக்கேன், ரொம்ப வெயில் விழக்கூடாது அப்படின்றதால நான் நல்லா வச்சுருக்கேங்க. மரி இது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள், இதுவும் அது கூட தான் வாங்கினேங்க. வாங்கி 1 மந்த் ஆகிடுச்சு. நான் வந்து க்ரோ பேக் ரெடி பண்ண முடியல. ஸோ எல்லோ பூசணிக்காய் பரங்கிக்காய் இருந்தால் க்ரோ பேக்லேயே வச்சுருக்கேங்க. அது காய்ச்சி முடிஞ்சதால அதை எடுத்துகிட்டு அந்த கொடி, அதனால் இதில் வச்சுருக்கேங்க. இதை பாருங்கள், இது வந்து க்ரீன் ஆப்பிள். ஸோ இதுவும் வந்து ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாதுன்றதால நான் முருங்கை இருக்குது பக்கத்தில், மேலே பந்தல் இருக்குது, நம்ம பாவக்காய் சுரக்காய் இருக்குங்க அது போட்டது. ஸோ ரொம்ப வெயில் விழாது. இது பார்த்திங்கன்னா கரும்பு ஒன்று நட்டு வச்சுக்க பார்க்கலாம் அதையும். ஸோ நான் வந்து க்ரீன் ஆப்பிளும் வாங்கி வச்சுட்டேங்க. 1 மந்த் கழிச்சு இப்போ தாங்க க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். எந்தளவுக்கு வளருது காய் கொடுக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்யூ.